ஹாய் வியூவர்ஸ், ஹெல்த்தியான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 4 நெல்லிக்காய், 1 லெமன், 1 டீஸ்பூன் முந்திரி, 1/2 டீஸ்பூன் திராட்சை, 2 டேட்ஸ், 1 கேரட், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 7 காஞ்ச மிளகாய். முந்திரியை நெய்யில் இது போல் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. டேட்ஸையும் திராட்சையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க நெல்லிக்காயை துருவிக்கலாம். நெல்லிக்காய் ரெடி, துருவி ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாயில் பேன் வச்சு 3 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிறிது கறி லீவ்ஸ், எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாய், சிறிதளவு உப்பு போடுங்க. மிளகாய் நெடி அடிக்காமல் இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்க கேரட்டை போட்டு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. கேரட் வதங்கினதும் துருவி வச்சுருக்க நெல்லிக்காயை போடுங்க. 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் சால்ட் போட்டு பெரட்டினதும் இந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ நல்லா பெரட்டி விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க டேட்ஸும் திராட்சையும் போட்டு கலக்கி விடுங்க. இது 2 கப்ஸ் ரைஸ். இதையும் நல்லா இது போல் ஒன்றோட ஒன்று எல்லாம் கலக்கிற மாதிரி கிளறி விடுங்க. சுவையான சத்தான நெல்லிக்காய் சாதம் ரெடி. இந்த நெல்லிக்காய் சாதம் விட்டமின் சி சத்து அதிகம் இருக்கக்கூடியதுங்க. மாதத்தில் ஒரு நாள் இது மாதிரி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இது கூட போடுற கேரட்டு, டேட்ஸு, திராட்சை, முந்திரி எல்லாம் அந்த நெல்லிக்காயில் இருக்க அந்த லெமனில் இருக்க புளிப்பு, நெல்லிக்காயில் இருக்க துவர்ப்பு, இந்த டேஸ்ட் எல்லாம் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியதுங்க. இது போல் அடிக்கொருக்க குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நீங்களும் சாப்பிடலாம். லஞ்ச் பேக் பண்ணுறவங்க இது போலையும் ரைஸ் செஞ்சு நீங்கள் லஞ்சு சைட் டிஷ் ஏதாவது பொரியல் செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம். மிகவும் சத்தானதுங்க. ஒரு 4 நிமிஷம் நெல்லிக்காய் நல்லா இது போல் அதோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு பெரட்டி விடுங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிக்கும்.